எங்கள் அப்பா அன்றைக்கி சாய்க்குட்டிகிட்ட பேசுகிறப்போ எனக்கு எங்கள் வீட்டில் காலிஃப்ளவர் சாம்பாரே அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே மறுநாள் எனக்கும் காலிஃப்ளவர் சாம்பாரே தான் வேணும் அப்படின்னு சொன்னான். அதனால் சூப்பராக நல்ல ஒரு கெட்டி காலிஃப்ளவர் வாங்கி அன்றைக்கி காலிஃப்ளவர் சாம்பார் தாங்க வச்சுருந்தேன். சாய்க்குட்டி பாருங்கள் மார்னிங்கே ஹாப்பியாக தோசையும் சாம்பாரும் சாப்பிட்டாரு. அதெல்லாம் முடிச்சு அவங்கவுங்கள வேலை கிளப்பிட்டு நான் கொஞ்சமாக அன்றைக்கி வாக்கிங் போயிருந்தேங்க. பிள்ளைங்க சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ நம்ம கொடுக்குறத சாப்பிடுவாங்க. இப்போ வளர வளர தான் அவங்களுக்கு இது வேணும் அது வேணும் பிடிச்சதை கேட்க தெரியும். ஸோ அவங்களுக்கு நம்மளுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுக்குறதானே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். ஸோ அதை செஞ்சு கொடுத்தாச்சு. மதியானமும் ஆகி அன்றைக்கி சாயை கூப்பிட போயிருந்தேன். செம்ம ஹாப்பி ஆகிட்டார். ஸோ இன்னும் அவனை ஹாப்பி ஆக்கிறதுக்கு நைட்டு பார்த்திங்கன்னா மசால் தோசை தான் செஞ்சுருந்தேன். எப்போயும் ஹோட்டல் போனால் அந்த சாய்க்கு இந்த மசால் தோசை ஆர்டர் பண்ணுவான். அவனுக்கு என்னமோ அது ரொம்ப பிடிக்கும். இந்த பன்னீர் மசால் தோசையும் உருளைக்கிழங்கு மசால் தோசையும். அன்றைக்கி மசால் தோசை தான் பண்ணியிருந்தேன். ஸோ மசால் தோசை வித் சாம்பார் வேற லெவலில் டேஸ்ட் இருந்தது. உங்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த காம்பினேஷன் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க.